வணக்கம் மக்களே. ஒரு விவசாயி வந்து 2 ஆடு வளர்க்குறாரு. ஒரு செம்பறி ஆடு, ஒரு வெள்ளாடு. வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அது நல்ல வீரம் மிகுந்தது, ஆனா பலம் கிடையாது. செம்பறி ஆடு பார்த்தீங்கன்னா நல்ல பலசாலி, ஆனா கோழை. ஒரு நாள் இந்த செம்பறி ஆடுகள் என்ன பண்ணுது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே எங்க போனாலும் ஒன்னாதான் வரும், ஒன்னாதான் போகும். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணுது, விவசாயியோட நிலத்தை மேய்ஞ்சிடுது நிறைய பயிர்களை. ஸோ அந்த விவசாயி என்ன பண்றாரு, 2 ஆட்டையும் திட்டினுமே இங்க இருக்காதீங்க, போயிடுங்கன்னு சொல்லி கண்ணாப்பினான்னு திட்டவும் 2 ஆடு பயந்துக்கிட்டு அதுங்களோட சின்ன சின்ன பொருட்களை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, வெளியே வந்துடுது. அப்படி ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வழியில ஒரு இடத்துல ஓனையோட தலை கிடக்கு. அந்த ஓனையோட தலையை பார்த்துட்டு சரி இதை எடுத்து வையின்னு வெள்ளாடு சொல்லுது, எனக்கு எப்பயாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சாக்கில் எடுத்து வச்சுட்டு போறாங்க. போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல ஒரு 4-5 ஓநாய்கள் என்ன பண்ணுது, தீ மூட்டி உணவு சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அது போச்சு, நம்ம மாட்டணும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டும் பயந்துகிட்டே போகுது. எல்லா ஓனாயும் அதை சுத்தி நின்றுக்கிட்டு உங்களை நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு பயன்படுத்துறப்ப வெள்ளாடு திடீர்னு அதோட அறிவை யூஸ் பண்ணி, செம்பரியாடே, நம்ம வர வழியில ஒரு ஓனாய கொடூரமா சாவடிச்சு ஒரு தலை உள்ள வச்சிருக்கோம்ல, அந்த தலையை எடு அப்படிங்கிறாப்ல. சொல்றப்ப ஒரு தலையை எடுத்து வெளியே காட்டுது அந்த ஆடு. இது கிடையாது, இதை விட பெரிய தலை ஒன்று வச்சிருந்தோமே அப்படிங்கிறப்ப அதே தலையை உள்ள போட்டுட்டு மறுபடியும் எடுத்து காட்டுறப்ப இதுவும் கிடையாது, இன்னொன்னு சொல்றப்ப 3ஆவதா இன்னொரு தலையும் காட்டுது. உடனே அதுல ஒரு ஓனாய் என்ன சொல்லுது, நான் போய் தண்ணி தாவடிக்குது, தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு ஓடிடுது. இன்னொரு ஓனாய் வந்து போனவனை இன்னும் காணுமே அப்படின்ட்டு அதை தேடி 2 ஓனாய் போயிடுது. அடுத்து இன்னொரு ஓனாய் லாஸ்டா என்ன யாருமே இன்னும் திரும்பி வரலன்ட்டு அது என்ன பண்ணுது, திரும்பி ஓடிடுது. இந்த ஆடுகள் ரெண்டும் அதுங்க வச்சிருந்த சாப்பாடை வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு அதுங்க வேலையை தொடங்குது. அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில அறிவும் தைரியமும் இருந்தா எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கலாம். நீங்களும் உங்க வாழ்க்கையில அறிவையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு ஜெயிக்க எனக்கு வாழ்த்து.